எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பிரிக் ஒர்க் வந்து பார்த்துருந்தோம். பிரிக் ஒர்க்கில் வந்து எவ்வளோ கேல்குலேஷன் எவ்வளோ பண்ணி பார்த்து அதில் வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஎஃப்டி வந்து 147.198 எம் கியூபும் 5193 சிஎஃப்டி. ஸோ அந்த சிஎஃப்டி கன்வர்ஷன் பண்ணி தான் நம்ம எம் கியூப்ல வந்து வேல்யூ மாற்றிருக்கோம். இந்த எம் கியூப்ல எம் கியூப்ல வச்சு நம்ம கேல்குலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக எம் கியூப்ல நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த எம் கியூப்ல எவ்வளோ சிமெண்ட் ஆகும், எவ்வளோ சாண்ட் ஆகும், அதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னக்கூட்டி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வரும். ஸோ அந்த சைடில் வரக்கூடிய வீடியோ நீங்கள் பிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிமெண்ட் பேக்ஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது பார்க்காதவங்க வந்து இங்கே வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.459 பேக்ஸ் வந்து ஃபார் 1 எம் கியூபுக்கு இந்த 1:4 ரேஷியோக்கு 15 mm திக்னஸ். பிரிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 15 mm திக்னஸ், 12 mm திக்னஸ், இந்த 2 mm இந்த 12 mm திக்னஸ் வந்து 2 பிரிக்கு வைக்கக்கூடிய இடையில கேப்பை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 15 mm திக்னஸ் நம்ம கேப் வச்சு 1:4 ரேஷியோவில் பண்ணால் நமக்கு வந்து 2.449 பேக்ஸ் வந்து ஒரு எம் கியூபுக்கு வந்து நமக்கு தேவைப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 பேக் வந்து நமக்கு ஒரு எம் கியூப் வந்து கவர் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ அப்படி நமக்கு வந்து இதை கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம 147 எம் கியூபுக்கு வந்து 147.98 எம் கியூப் இன்டூ 2.459 பேக்ஸ்ன்னு சொல்லி போட்டாச்சுன்னா 360 பேக் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 360 வருது. ஸோ நம்ம ரவுண்ட் பண்ணி 361 பேக் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு உள்ள சிமெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா. ஸோ 350 380 இந்த ரேஞ்செலாம் கிடைக்குது. ஸோ நம்ம பிராண்டட் குவாலிட்டி ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம 410 ரூபா சிமெண்ட் ரேட் போட்டிருந்தோம் அப்படின்னா அப்போ சிமெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1,48,000 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் வருது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு, இந்த சாண்டு ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ 147 எம் கியூபுக்கு நம்ம சிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. சிமெண்ட் எத்தனை மூடங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சிமெண்ட் மூட கண்டுபிடிச்சாச்சுன்னா ரொம்ப ஈஸி. இந்த சாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பங்கு. இப்போ சிமெண்ட் வந்து இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட் வந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா சிஎஃப்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை யூனிட்ல பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா சிஎஃப்டிக்கு நம்ம வந்து கொண்டு வரோம். சிஎஃப்டியாக நம்ம பேச போகிறோம். எப்படின்னா இப்போ சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோவில் இருக்குது. அதாவது 361 பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 361 பேக்கை ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா 1.226 சிஎஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த 361 பேக்கை 1.226 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன ஆகும்னா அந்த சிமெண்ட் வந்துட்டு 361 பேக்கும் சிஎஃப்டியா நமக்கு வரும். ஸோ அப்போ சிஎஃப்டியில் என்ன வேல்யூன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதே வேல்யூவை நம்ம சாண்டால இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா சாண்ட் என்னங்கிறது குவான்டிட்டி கிடைச்சிடும். இப்போ நம்ம வந்து அந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு ஓரளவு சொல்றேன். இப்போ வந்து இது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த 1:4 ரேஷியோக்கு சாண்ட் எவ்வளவு சிஎஃப்டி தேவைப்படும் அப்படிங்கிறது நான் கொடுத்துருப்பேன். இப்போ ஒரு எம் கியூப் பண்றதா இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 சிஎஃப்டி வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ 147.198 எம் கியூப் நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 12 சிஎஃப்டி மணல் வந்து ஒரு எம் கியூபுக்கு வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ 12 சிஎஃப்டி ஒரு எம் கியூப் வந்து 147 எம் கியூபுக்கு நமக்கு எவ்வளவு சிஎஃப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1767 சிஎஃப்டி வந்து நமக்கு தேவைப்படுது. இன்னைக்குள்ள ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 33 ரூபா. அதாவது சிஎஃப்டி போகுது. யூனிட்ல நீங்க பாக்குறதா இருந்தா 3300 3500 3000 இந்த ரேஞ்சில் போகுது. ஸோ வந்து நான் ஆவரேஜ் ரேட்டா 33 ரூபா அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன் ஒரு சிஎஃப்டி. அதாவது ஒரு யூனிட் மணல் வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் மணல் வந்து பார்த்தீங்கன்னா 3300ங்கிற மாதிரி வச்சு நான் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 33 ரூபா. இந்த 33 ரூபா 1767 சிஎஃப்டிக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா 58,311 ரூபா மணலுக்கு மட்டும் இந்த ரேட் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த 4 ரேஷியோவை நீங்கள் அதை சிஎஃப்டியாக மாற்றி பண்ணீங்க அப்படின்னா இதுக்கும் இதில் வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரியேஷன் இருக்காது. வித்தின் ஒரு 15 சிஎஃப்டி ஒரு 10 சிஎஃப்டி அந்த மாதிரி வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால ரொம்ப வேல்யூ இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சாண்ட். ஸோ சரிங்களா. இப்போ 33 சிஎஃப்டி நம்ம போடுவோம். 33 ரூபா ரேட் போடும்போது 58,311 ரூபா ஆகுது. இப்போ வந்து பிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸுக்கும் வந்து அந்த நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா கொடுத்துருப்பேன் 442 செங்கல் வந்து ஒரு எம் கியூபுக்கு வந்து நமக்கு வந்து பிரிக் ஒர்க் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். அப்போ 442 செங்கல் வந்து ஒரு எம் கியூப் தேவைப்படும் போது 147 எம் கியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65,062 செங்கல் வந்து நமக்கு தேவைப்படுது. அப்போ 65,062 செங்கல் தேவைப்படும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலோட இன்னைக்குள்ள ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா 7,000 ரூபா 5 ரூபா 5,000 ரூபாய்க்குலாம் இருக்கு சாம்பார் செங்கல். இப்போ ஒயர் கட் பிரிக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
6 ரூபா 3/4 பைசா இருந்து 7.75 8 அந்த மாதிரிலாம் ரேஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா 50 காசு அந்த ரேட் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ 65,000 செங்கலுக்கு வந்து 7 போடும்போது நமக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4,87,965 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பிரிக்குக்கான காஸ்ட் மட்டும் வருது. சரிங்களா? இப்போ சப்போஸ் பிரிக்கு, சிமெண்ட், சாண்டு, ஸோ இதோட மெட்டீரியல் காஸ்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தால பார்க்க போகிறது என்னன்னா முக்கியமான விஷயம் லேபர் ரேட்டு. ஸோ இப்போ இந்த லேபர் ரேட் நம்ம வந்து எப்படி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த லேபர் ரேட் வந்து இன்னைக்குள்ள ரேட்டு ஒரு சிஎஃப்டிக்கு வந்து என்ன சொல்லி போய்கிட்டு இருக்கு, அதாவது இப்போ பீஸ் ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதாவது வந்து காலேஜ் பில்டிங், ஸ்கூல் பில்டிங், இந்த மாதிரி ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பில்டிங்ல வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் பேஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் 1200 1200 கொடுக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. எம்கியூ பேஸ் பண்ணி இல்லை சிஎஃப்டி பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இவ்வளோ சிஎஃப்டி பிரிக் ஒர்க் இருக்கு, அதுக்கு இந்த ரேட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பேசுவாங்க. அது மாதிரி பிளாஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, இந்த இதுக்கு இந்த ரேட் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இன்னைக்கு உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் சிஎஃப்டி இது வந்து நார்மலான ரேட்டு, ரொம்ப இறங்கியும் போகல, ரொம்ப ஏறியும் போகல. ஸோ கரெக்டான ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள சிஎஃப்டி ரேட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 ரூபா கொடுத்தப்ப நம்ம வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லி வீடு பார்க்குறவங்க நினைச்சிங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப கம்மியான போர்ஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுறதுக்கு வந்து ஆள் வருவாங்க. இல்லை உங்களோட இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ தெரிஞ்ச கொத்தனார்ட்ட போய் நீங்கள் இந்த மேட்டரை போய் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அந்த வேலையை தவிர்க்க தான் பார்ப்பாங்க தவிர, ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து லாபம் ரொம்ப கம்மி. ஸோ அந்த லாபம் அதிகமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஃபீட் பேஸ் பண்ணி பண்ணும்போது, ஏன்னா அவங்க மெட்டீரியல் போட்டு பண்ணுவாங்க. ஒரு கம்பு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, சட்டை மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே அவங்க சொந்தமாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் போட்டு பண்ணுறதுனால அவங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி 30 ரூபாய்க்குலாம் நீங்கள் கூப்பிட்டா பண்ண மாட்டாங்க. இது காலேஜ் பில்டிங் அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 5193 இன்ட்டு 30 ரூபா நம்ம போடும்போது 1,55,820 ரூபா பிரிக் ஒர்க் பண்ணக்கூடியதுக்கான காஸ்ட் மட்டும் ஆகுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து டோட்டல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8,50,106 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இன்க்ளூடிங் பண்ணல. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் வந்து எப்படி பண்ணணும், ஸோ பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ சிமெண்ட் சாண்ட் ரெக்வயர்ட் ஆகுது, அது எப்படி கண்டுபிடிச்சு அதோட ரேட் என்ன, இதே மாதிரி அதோட லேபர் ரேட் என்ன, இன்னைக்கு என்ன ரேட் போய்கிட்டு இருக்கு, அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா நம்மளுக்கும் மனமான நன்றிகள். சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிவில் நண்பர்கள் எல்லாரும் இந்த தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்காக ரொம்ப நன்றிகள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.